அவருடைய 12வது வசனம் தொடங்கி அவருடைய 18வது வசனம் வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்களா? பக்கம் 265 265 சத்தமா நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் தொடங்கி அதனுடைய 18வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய ஆட்சி புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு வெட்டியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள்ள ஒரே புதிய மனுஷராக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவையிலே கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவன் உருவாக்கினார். அல்லாமல் அவர் வந்து தூரமாயிருந்தவர்களுக்கும் சமமாயிருந்தவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அளித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆமென். கரங்களை உயர்த்தி உற்சாகம் எல்லாம் சேர்ந்து ஒரே கொண்டார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தைக்காக கடந்து வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையா இருக்கிறீர். இந்த வார்த்தையின் வசனங்களாக இந்த நாளில எங்களுக்குள்ள நீர் பேசும்படியாக ஆண்டவரே உம்மை அழைக்கிறோம். மனித சத்தத்தையோ என்னுடைய சத்தத்தையோ கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை உடைய மக்கள் பிள்ளைகள் கேட்க ஆவலாய் வந்திருக்கிற அவளோடு பேசுவீராக. Thine is your kingdom, Lord. Thine is your glory and thine is your mighty power. Lord, we praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு பரலோக பிதாவே. அல்லேலூயா. ஆமென். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்பிக்கையின் வாசல் திருச்சபை தேவ பிள்ளைகளை ஆன்லைன் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக, பேஸ்புக் மூலமாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளை உங்களேதான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது வாரமும் கர்த்தர் தயவாய் கிருபையாய் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க நமக்கு பாராட்டின மகா பெரிய கிருபை தெரிந்து கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இதனாலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த வாசிக்க கேட்ட வசனத்துல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது யார் எது மூலமா வந்திருக்கோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் அவரோடு இணைந்து கொள்ளும்படி அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர்கள் எழுதும்படியாக, ஞாபக புஸ்தகத்துல தேவன் நம்மை நினைவு கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய ரத்தத்தினாலே. இல்லையா? நேற்றுக்கு நாங்க பேசி கொண்டிருந்தோம். ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இல்ல, இயேசப்பா இல்ல, மீட்பர் இல்ல, ரட்சகர் இல்ல, அவர் கர்த்தர் இல்ல, அவர் கர்த்தர். வேற எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அவர் கர்த்தர் இல்ல. ஆனா நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எது மேல எண்ணத்துல இருக்குது? தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினபடியினாலே நமக்கு மீட்பு கொடுத்து, ரட்சிப்பு கொடுத்து, பகையாயிருந்த அந்த நடு சுவரை தகர்த்து பகையில்லாதபடி இன்றைக்கு நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே உண்டாயிற்று. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லாமா?
அல்லேலூயா. இப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு அநேக நாமங்கள். யெகோவா தேவன் இல்ல, யெகோவா விட்னஸ் ஒரு கோஷ்டி, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது. இந்த பேரெல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிறது என்னன்னா, ஏதாவது ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு செய்தோம்னா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க, பணம் சம்பாதிச்சிடலாம். ஆனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? இயேசுதான். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் நிச்சயம். அவருடைய ரத்தம் இல்லாதபடி எதுவுமே நமக்கு சாத்தியமே இல்லை. அவருடைய ரத்தம் சிந்துதலை, அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்காத எந்த கூட்டம், எந்த ஜாதி, எந்த ஜனம், எவ்வளவு பெரிய மல்டிடியூட்ஸா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக முடியவே முடியாது. ஏன்னா அவருடைய ரத்தம் தான் நம்மை கழுவுது, அவருடைய ரத்தம் தான் நமக்கு சுகம் கொடுக்குது, அவர் ரத்தம் தான் நம்ம என்ன செய்து பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்க்குது. ஏன்னா ரத்தம் என்பது ஜீவன். அல்லேலூயா. ரத்தம் என்பது ஜீவன். தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவன் இல்லையா? வாஸ்து பார்க்கலாமா நீங்க? ஒன்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறீங்க. ரோமர் 8:32 சீக்கிரமா. தம்முடைய சொந்த நல்ல கவனிங்க. அதாவது கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா விசேஷமா சொல்லக்கூடியது என்னன்னா, தேவன் யோவான் 3:16 சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போகாதபடி தம்முடைய சொந்த குமாரன் எனக்கு நமக்காக தந்தரில் தேவன். ரோமர் 8:32 பாத்தீங்கன்னா, அவருடைய சொந்த குமாரன் பாராதபடி அவரை நமக்கு கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இல்லையா? அப்படின்னா அவருடைய சொந்த குமாரனுடைய ஜீவன் அப்படின்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளை மீட்க முடியும், நம்மளை ரட்சிக்க முடியும், நம்மை மனிதனாக வாழ வைக்க முடியும், நம்மளை அவரை போல தேவனாகவும் மாற்ற முடியும் இல்லையா? நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும் இல்ல. ஆண்டவரே சொல்றார், நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்களே என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நம்ம இருக்கிற வண்ணமாகவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பதனால நினைச்சுக்கிறோம், அவரை போல் நம்ம நினைச்சிடமா மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விசுவாசித்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அந்த ரத்தத்தின் மகிமை, ரத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது, நிச்சயமா போக முடியாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுனா இப்படி எழுதுறாரு, சும்மா எழுதல இல்லையா? அவருடைய ரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், என்ன சொல்றாரு? இயேசுவின் ரத்தத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அவருடைய ரத்தம் தான் எனக்கு எல்லாம், நான் அல்ல, வாழ்வது அவர் தான். இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவரையும் மேன்மைப்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஓமையோட சேர்ந்து ஒரு 7 பிளெஸிங்ஸ் சீக்கிரமா சொல்லி நான் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு உதவி செய்வார். நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமா அவருக்கு உதவி செய்வார் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு நல்ல ஓமையை சொல்லியிருக்காரு. என்ன ஓமையை சொல்லியிருக்காரு? லூக்கா 15 அதிகாரம் எடுத்து அதுல 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு பண்ணிக்க ஆகாரமாகிய தவிடு. அப்படின்னா யார் கூட வாழ்ந்திருப்பான், எது கூட வாழ்ந்திருப்பான், அவனுடைய வாசனை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அந்த வாசனை என்ன செய்யறா? உலகம் முழுவதும் செய்கிற தேவன். யார் கூட இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு இணைந்து ரத்தத்துக்கு அதிபதியாக இயேசுவோடு நம்ம இருந்தோம்னா அந்த நற்கந்தமான வாசனை என்ன செய்யும்? நம்ம இருந்து மற்றவங்களுக்கு அது வீசும்.
இன்னைக்கு இந்த நாட்டத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? நிறைய சென்டிமெண்ட் அடிச்சு, நிறைய காசு எல்லாம் செலவு பண்ணி, நிறைய சென்டெல்லாம் அடிச்சு நம்ம வாசனையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அப்போ இந்த இளையகுமாரனுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்பனையா பாத்தீங்கன்னா, பண்டிகளோடு பன்றியா அவன் இருக்கான். இப்ப யார மாறிட்டான்? அவனும் ஒரு பன்றியாய் மாறிட்டு, ஒரு பன்றி குட்டியாய் மாறிட்டு. இந்த ஜங்கிள் புக்னு ஒரு நல்ல இங்கிலீஷ்ல ஒரு இது வருது, மோகிலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஒரு குடும்பம் ஒரு பையனை காட்டுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த பையன் மிஸ் ஆயிடுறான். அந்த பையன் அந்த காட்டு மிருகங்கள் என்ன சாப்பிடல. அந்த மிருகங்கள் ஓநாய் கூட்டங்கள் அந்த மகன் எடுத்து நினைச்சது தங்கள் பிள்ளைகளை போல் தன் மகனை போல வளர்க்குறாங்க. காட்டுல உள்ள மிருகங்கள்லாம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவன் ஒரு மிருகமாகவே மாறிச்சு. சுபாவம் மிருக சுபாவம், வாசனை மிருக வாசம், எல்லாம் மிருகத்தின் வாசமா மாறிச்சு. அந்த இளையகுமாரன் அப்பா வீட்டுல ராஜாவா இருந்தவன், ராஜகுமாரனா இருந்தவன், வாசனை உள்ளவனா இருந்தவன், இப்ப எங்க போயிட்டான்? பன்னி கூட்டத்துக்குள்ள பன்னியின் வாசனை, பன்னியின் ஆகாரம் அது கூட கிடைக்கலன்னா அவனுடைய நிலைமை இன்னும் இன்னும் அதிகமான ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஆனா ஒரு நாள் வருது. இந்த நாள் வரும்போது நம்ம யோசனை பண்றான், எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க, எங்க அப்பா வீட்டுல இருக்க வேலைக்காரங்க வேளாமலைக்கு சாப்பிடுறாங்க, வேளாமலைக்கு ட்ரெஸ் கிடைக்குது, தங்குறதுக்கு நல்ல இடம் கிடைக்குது, எல்லாமே சுகமா இருக்கிறாங்களே, எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரன கூட நான் வாசம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே அவன் தற்கொலை செய்யல, வேற எதுவும் செய்யல, நேரம் என்ன செய்யறான்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன், ஆனா போய் என்ன செய்ய போறேன்? இனி மகனாக வாழ போவதில்லை, நான் ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும், மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய தகுதியை நான் இழந்து விட்டேன். இப்ப என்னை ஒரு மகனாக இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற கடைநிலை இல்ல, கடைநிலை ஒரு வேலைக்காரனாய் நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அப்பா வீட்டுக்கு நேரம் வர. அப்பாவின் கேரக்டர் கொஞ்சம் பார்க்கலாம். தூரத்துல வரும்போது மகன் அடையாளம் கண்டு கொண்டுகிறாரு, ஓடி போய் கழுத்தை பிடிச்சு முத்தன்றாரு, அப்படி எல்லாம் பாக்குறோம். ஆனா அந்த மகனுடைய செயல் எப்படி இருந்திருக்கும்? அந்த மகனுடைய செயல் எப்படி இருந்திருக்கும்? அப்பா கழுத்தை கட்டி பிடிப்பதற்கு அவனுக்கு தைரியம் உண்டாயிருக்குமா? அப்பாவோடு மார்போடு கட்டி கொள்வதற்கு அவனுக்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு சுபாவங்கள், அழுக்கு மனம் அதற்கு ஒத்து கொடுக்க முடியுமா? ஒன்றில்லை. என்னவா இருந்திருக்கலாம்? நேர அப்பாவுடைய காலில் வந்து என்ன செய்யறான்? அவன் விழுந்திருக்கு. இல்ல அப்பாவுடைய காலில் விழுந்து, அப்பா இல்லப்பா மகன்ல உங்க வேலைக்காரன வந்திருக்கேன், தூரப்பான சொத்தெல்லாம் அடிச்சுட்டேன், கெட்டு போய் வந்திருக்கிறேன், உங்க மகன்ல நான் உங்க வேலைக்காரன வந்திருக்கிறேன் சொல்லி நினைச்சிருப்பான், காலில் விழுந்திருப்பான். அதான உண்மை. அப்படிதான் நடந்திருக்க முடியும். இப்போதான் சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பா அவனை கரம் பிடிச்சு தூக்கி எடுக்கிறார். அது எதற்கு அடையாளம் சொல்லி பார்க்கும் போது, முன்னே தூரமா இருந்த நம்ம, அறியாம இருந்த நம்ம. நீங்க பாரம்பரிய சபையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போஸ்தலருடைய பிரமாணத்தை அறிக்கை செய்ய கடவுள்னு எல்லாம் கடகடன்னு ஒப்புவிப்பாங்க. ஏன்னா ஒரு திடப்படுத்துன்னு ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. அதுல இதெல்லாம் மனப்பாடமா இருக்கு. பரமண்டல ஜெபம் தெரியும் இல்ல, அந்த இயேசுவே சொல்லிக் கொடுத்த காரியம் தெரியணும். அது கூட இன்னும் அப்போஸ்தலருடைய நியாய பிரமாணம் தெரியும். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, வாயில கடகடன்னு வருமே தவிர அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரசன்ட் நம்பிக்கையோ, ஒரு பிரசன்ட் விசுவாசமோ, ஒரு பிரசன்ட் கிரியே இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்குது. சாந்தமே, ஒரு குறிக்கோளுமே, ஒரு சந்தர்ப்பமே அங்க இருக்கு. அதே போலதான் இளையகுமாரன் ஓடி வர்றா, அப்பா காலில் விழுந்துட்டான் இல்ல, அப்பா என்ன செய்யறாரு? கரம் பிடிச்சு தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு முதல் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உளையான சேற்றில் இருந்து இல்ல, பாவ கிடங்கில் இருந்து இனி எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கையை நாற்றம் பிடித்த வாழ்க்கை,
என் வாழ்க்கை அசிங்கமான வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி இல்லை, என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையே அல்ல, நானும் அவரும் ஒன்றில்லை, அவரோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில இன்னும் கொஞ்சம் கிளியரா பாத்தீங்கன்னா, உங்க கையில உங்க பிள்ளையை பிடிச்சு கொண்டு போறீங்க வைங்க, உங்க மகனையோ மகளையோ நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்ல சென்டர்லாம் அடிச்சு நல்ல பூவெல்லாம் வச்சு கூட்டிட்டு போறீங்க. நீங்க போற வழியில தெரியாம ஒரு குழி, ஒரு அழுக்கு குழியில உங்க பிள்ளை விழுந்துருச்சு, என்ன செய்வீங்க? சீச்சி அழுக்காய்ச்சி விட்டுட்டு போயிடுறேன் அப்படி சொல்லி போயிருவீங்களா? இல்ல யாராவது அப்படி செய்வீங்களா? யாராவது செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்ம என்ன செய்றார்? தூக்கி எடுக்கிறார் சொல்லி நம்ம வசனம் பார்க்கிறோம். வாசிகளை எபிரேயர் 19 அதிகாரத்துல அதனுடைய 13-14 வசனத்தை வாசி பார்க்கலாம். முதலாவது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வாசிங்க. எபிரேயர் 19:13-14 9:32 வாசி. எபிரேயர் 9:32. எபிரேயர் 9:10 சரி வாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 10:22 சரி சரி வாசி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டியானராகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? குற்றமில்லாத ரத்தத்தினால் என்ன செய்யறாரு? நமக்கு ஒரு மீட்பு. என்ன மீட்பு? குழந்தை குழிக்குள்ள விழுந்துருச்சு, இப்ப குழந்தையை விட்டு போட்டு அழுக்கு நாத்தம் பண்ணி வாசம் அடிக்குது, எப்படி சொல்லி நம்ம குழந்தையை விட்டுட்டு நம்ம போக மாட்டோம். அதுபோல நம்முடைய இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யறாரா? நம் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, ஐயோ இவன் எனக்கு வேண்டாம், இவன் துன்மார்க்கன், இவன் அசிங்கம் படிச்சவன், நாற்றம் அடிக்கிறவன், இவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த குழியில நம்ம தூக்கி போடாதபடி என்ன செய்யறாரா? அந்த உளையான சேற்று, அந்த அழுக்குல, அந்த நாற்றம் பிடிச்ச அந்த அழுக்குல நினைச்சாரா நம்மை தூக்கி எடுக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார். ரெடீமர் என்ன சொல்றாங்க? இஸ் அவர் ரெடீமர். என்ன செய்யறாரா? நம்மை தூக்கி எடுக்கிறார். இளையகுமார்னு கால்ல வந்து விழுந்த உடனே சீ போ சொல்லி அப்பா சொல்லாதபடி என்ன செய்யறாரா? அவனை தூக்கி எடுத்து தன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிற அந்த நிலைமை தான் இன்னைக்கு. ஒருவேளை நம்முடைய பாவங்கள் மீது நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண முடியல. நான் சொல்றேன், இந்த ஆவியில நான் நினைஞ்சு சொல்றேன், நிறைய பேருக்கு உங்களால உண்மையா ஜெபம் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, இன்னும் அந்த ரத்தத்துக்குள்ள நீங்க வரல, இன்னும் அந்த ரத்தத்தினால கழுவப்பட முடியல, அந்த ரத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள உங்களால முடியாதனால ஆண்டவர் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு ஊற்றி இருந்தாலும், யோவான் 1:12 சொல்றது போல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துல நம்ம வர முடியாததுனால அவரோடு இணைந்து என்ன செய்ய முடியல, நமக்கு ஜெபம் பண்ண முடியல. ஜெபம்னா என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் விண்ணப்பிக்க வேண்டியது, நாம் ஜெபிக்க வேண்டியது, நாம் கேட்க வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு பரிந்து பேசணும். மகனே மகளே, நீ ஜெபிக்க வேண்டிய காரியம் இது, நீ ஜெபிக்க வேண்டிய சிந்தனை இது, நீ ஜெபிக்க வேண்டிய குறிக்கோள் இது என்று சொல்லி என்ன செய்யணும்? தேவன் நமக்கு கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? அவருடைய பிள்ளைகளாக ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்குமானால் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், நம்மை மீட்டுக் கொள்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம தூக்கி எடுக்கப்பட்டிருக்கோம். அதாவது இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ரட்சிப்புக்கு அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் போது அதை ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம ரோமன்ல பார்க்கிறோம். அந்த ரட்சிப்புக்கு அடையாளம் தான்
நம்ம ஆண்டவர் நம்மை கரபிடித்து தூக்கி விடுகிற ஒரு அனுபவம். நிறைய பேரு இந்த அனுபவமே போதும் நின்றுவாங்க. இதுக்கு மேலதான் நிறைய காரியம் நமக்கு இருக்குது. அதை தெரியாதபடி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவே எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நீங்க கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது பேதுரு பாக்குறாரு, எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியுமான்னா எங்களுக்கு தெரியல. பேதுரு கைகளை ஜெபிக்கும் போது என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்புகிறார் என்று சொல்லி பாக்குற யாரு? புறஜாதியார், காணியாட்சிக்கு புறம்பானவர் நம்ம தான். இப்ப தேவனுடைய கரம் நம்ம அமரணும். எப்போ எம்ப்ரெசிங், இந்த அப்பா எப்படி கட்டி பிடிக்கிறாரோ, அவருடைய மகனை கட்டி பிடிக்கிறாரோ, அப்படி ஆவியானவர் நம்மை கட்டி கொள்வார். எப்பொழுது அவரோடு இணைந்து ஜெபிக்கும். அவரோடு இணைக்கப்படாத ஒரு ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஏதோ கேக்குதா கேட்கலையா கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபத்துல எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு வரப்போறது இல்ல. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்வார். ஆனால் நம்முடைய ஜெபம் எவ்வளவோ வாக்கு கடங்காத பெருமூச்சு ஏக்கங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட வேண்டும். இந்த ஜெபம் அப்படி இருந்தாதான் தேவனுடைய சமூகத்துல அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். இல்லைன்னா அப்போஸ்தலனுடைய பிரமாணத்தை சொல்ற மாதிரி நானும் ஸ்பீடாரியோ சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும். பரலோகத்துக்கு நமக்கு இடமும் இருக்கு. இப்ப முதலாவது ஆண்டவர் நினைச்சாரு, அந்த உளையான சேற்றிலிருந்து அவருடைய ரத்தத்தினால நம்மை தூக்கி எடுக்கிறார். அந்த ரத்தம் நினைச்சது நம்மை தூக்கி எடுக்கிறது இல்ல, ஒளியிலிருந்து கொப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற அந்த ரத்தமாக அது. ரெண்டாவது, இப்ப தூக்கி எடுத்தோன்னு என்ன செய்வீங்க? தூக்கி எடுத்த உடனே அந்த அழுக்கு, நாத்தம், டிச்சி இதெல்லாம் தூக்கிட்டீங்க உங்க பிள்ளைய. தூக்கி எடுத்த உடனே இப்ப என்ன செய்வீங்க? பிள்ளைய அப்படியே கூட்டி போயிருவீங்களா? என்ன செய்வோம்? பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குதா, என் பிள்ளைய என்ன செய்யணும்? கழுவணும். அந்த பிள்ளைய சுத்திகரிக்கணும், சுத்தப்படுத்தணும். முதல்ல என் பிள்ளை இருக்கிற அழுக்கை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வோம்? பக்கத்துல வீட்டுக்கு போறதுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். இல்ல பக்கத்துல எங்க தண்ணி இருக்குதா, இல்ல பக்கத்துல யாராவது தண்ணி கொடுக்க மாட்டாங்களா என்று சொல்லி என்ன செய்வோம்? தண்ணியை வாங்கி இந்த பிள்ளைக்கு மேல ஊத்தி என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை நம்ம சுத்திகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் எதுக்கு அடையாளம்? நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனோடு ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கை, கழுவப்படுகிற உடன்படிக்கை, பாவம் நெருங்காத ஒரு உடன்படிக்கை தேவனோடு ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி நினைச்சீங்க. முழுகி தலையில தெளிக்க ஞானிச்சானல்ல, நீரில் முழுகி கர்த்தரோட நான் மரித்து விட்டேன், அவருக்குள்ள நான் எழுப்புகிறேன், முற்றுமாய் நான் கழுவப்படுகிறேன், என் அழுக்கு மாறி, என்னுடைய ஒட்டி கொண்டிருக்க எல்லா அழுக்குகளும் மாறி கர்த்தரை போல, இயேசுவை போல நான் மாறுபடி என்ன செய்றேன்? கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றுவார். முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது ஞானஸ்நானம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர். இப்ப என்ன தெரியுது? வசனத்தை நல்லா பாசிட்டீங்கன்னா வேண்டாங்கல வாசிட்டு போயிடலாம். ஆனா அந்த ஐக்கியம் வேணுமா இருந்தா யாரோட? தேவனோடு, இயேசுவோடு ஒரு ஐக்கியம் வேண்டும் என்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தை பாத்தீங்கன்னா, வெள்ளை அங்கி தரித்தவர்களாக குருத்தோலைகளை கையில பிடித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்தை நான் காண்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு எழுதுறதை பார்க்கிறேன். கேட்கிறேன், யார் இவர்கள்? யார் இவர்கள்? தங்களுடைய அழுக்கு வஸ்திரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேய்க்கப்பட்டு அந்த வஸ்திரத்தை வெண்ணங்கி போல வெளுத்து வந்தவர்கள். அல்லேலூயா! வெளுத்து வந்தவர்கள் அவர்கள் என்று சொல்றாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஐக்கியம் எது கொடுக்குது? தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். என்ன செய்தா? நம்மளே சாங்ஷன், நம்மளை சுத்தப்படுத்துதான், பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் இல்லையா? ரத்தத்தினால கழுவப்படணும்.
ரத்தத்தினால மீட்கப்படணும், ரத்தத்தினால நம்ம தூக்கி எடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? என்ன செய்யணும்? அவருடைய ரத்தத்தினால கழுவு. இளையகுமாரனுடைய பாத்தீங்கன்னா சொன்னாங்க, இவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க இல்ல, இவனுக்கு என்ன செய்யுங்க? வஸ்திரத்தை மாற்றுங்க என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கணும். அப்படின்னு நினைச்ச அந்த அழுக்கு வஸ்திரங்கள் என்ன செய்யணும்? நம்ம வீட்டு மாறணும். அப்படின்னா குணாதிசயங்கள் நம்மகிட்ட போர்த்து கொண்டிருக்கிற போர்வை, கௌரவம், நம்ம நினைக்கிற காரியம், நம்ம மிஞ்சி போற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு என்ன செய்யணும்? கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எப்போ கழுவோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும்படி நம்மை கழுவுகிற ரத்தம். அல்லேலூயா. அந்த ரத்தத்தின் மேலுள்ள விசுவாசம், ரத்தத்தின் மேலுள்ள நம்பிக்கை நமக்கு இல்லாம இருந்தா நம்ம கழுவப்பட முடியுமா? நம்ம மீட்கப்பட முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட முடியுமா? நம்ம கழுவப்பட்டு ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற அந்த ஒளியின் இடத்திற்கு நம்மால போக முடியுமா? அந்த ஒளியோடு நம்ம இணைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்கும்போது என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக அது முடியாது. யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த பிசாசு பேயெல்லாம் விரட்டும் போது நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னா, இயேசுவின் ரத்தம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை சொல்ல வை, சொல்லு வைக்கும் போது இயேசுவின் ரத்தம் சொன்னப்போ அந்த பிசாசு என்ன செய்யாது? அதுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள அதுக்கப்புறம் இருப்பதற்கு அது இடம் கிடையாது. என்ன செய்யும்? ரத்தம் என்னை சுட்டரிக்கிறது, ரத்தம் அக்னியாய் எரிகிறது சொல்லி என்ன செய்யும்? பிசாசு ஓடிப்போம். இப்ப நமக்கு தீமையான காரியங்களை நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கிரியையிலும் கொண்டு வருவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாசின் கிரியல் இல்ல, மாமிச கிரியல் பார்க்கிறோம். பிசாசின் கிரியை நம்ம வாயில, நம்முடைய கண்கள்ல, நம்முடைய செவிகள்ல, நம்முடைய கைகள்ல, நம்முடைய இருதயத்துல பொல்லாத சிந்தையை கொண்டு வருகிறது பொல்லாத பிசாசின் கிரியைகள். இப்ப இந்த பிசாசின் கிரியைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தினால் நினைச்சோம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்ன நான் கழுவுறேன், குளிப்பாட்டுறேன், பிள்ளையை தூக்கி எடுத்தாச்சு, அழுக்கா இருக்கு, இப்ப ட்ரெஸ் இல்லை, ஆனா என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய நல்லா குளிப்பாட்டுவோம். பக்கத்துல எங்கேயாவது தண்ணி இருந்தா, பம்பு இருந்தா, எங்கேயா இருந்தா அந்த பிள்ளைக்கு மிச்சம் தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த அழுக்கு நீங்கும்படி நினைச்சிடும். அந்த பிள்ளையை கழுவி நம்ம சுத்திகரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் செய்யறார். நம்ம தூக்கி எடுக்கிறார். உலகான சேற்றில் இருந்து, பாவ கரையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இரண்டாவது சேருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிற ரத்தமா இருக்க சொல்லுவாங்க. மூணாவது என்ன செய்தார்? அவரு அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை கொடுங்கன்னு சொல்லி பாக்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசி பாருங்க. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீதியின் சால்வை இல்லையா? என்ன செய்யறோம்? நீதிமான்கள் ஆக்கப்படும். வர்திமையை கூட பாத்தீங்கன்னா என்ன செய்யறான்? இயேசு கூப்பிடுறாருப்பா, அவனைய அவனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? தன் மேல் இருந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி வீசி தெரிஞ்சுதான் ஆண்டவராக இயேசு கிட்ட போறான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய நீதிமான்களை ஆக நம்மை மாற்றுகிறதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். நம்முடைய பரிசுத்தமாக்குறதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அப்ப மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், என்ன செய்யறோம்? அவனை நீதிமான் ஆக்குறது என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனாய் மறுபடி ஏற்றுக்கொள்கிறார். தந்தை சொத்தெல்லாம் அழிச்சிட்டான், அசிங்கப்படுத்திவனா வந்திருக்கிறான், எல்லாம் நாசம் பண்ணி வந்திருக்கிறான், இவை நீனுக்கு ஆகாதுன்னு சொல்லாதபடி கரம் பிடித்து தூக்கி எடுத்து அவனை கழுவி என்ன செய்றார்? அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து என்ன செய்றார்? தன்னுடைய மகனாக இந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நம்ம என்ன செய்றார்? நிறுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க தேவனுடைய ஸ்தானத்துல மகனாக மகளாக நான் இருக்கணும்? மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே,
மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுகிற உற்சாகமா, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி நான் சொல்ற ஒரு வசனம், 5-6 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உண்மையுள்ள சாட்சி, உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், நம்ம கவனமா கேளுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, பரதேசி, பண்ணியின் ஆகாரம், பண்ணியின் ட்ரெஸ், பண்ணியின் நாத்தம், இதெல்லாம் பார்க்காதபடி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற, நம்மளை பாவங்களற, நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருடைய மகிமைக்கு. அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன அற்புதமான ஒரு வசனம், என்ன அற்புதமான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்றார்? அடுத்து, நீ ராஜாப்பா, நீ ஆசாரியனப்பா, நீ பண்ணி இல்ல, நீ பரதேசி இல்ல, நீ யாரு? நீ எனக்கு முன்னாக ராஜ்யத்தின் அதிபதி, என் ராஜ்யத்தின் ராஜா, என் ராஜ்யத்தின் சேனாதிபதி, என் ராஜ்யத்தின் ஆசாரியன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ரத்தம் சிந்தனை இல்லாம மீட்பு இல்ல, ரத்தம் சிந்தனை விடுதலை இல்ல. ரத்தம் நம்ம இப்ப என்ன செய்யுது? நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குது. என்ன ட்ரெஸ் கொடுக்குது? ஒரு ஆசாரியனுடைய ட்ரெஸ் கொடுக்குது, ஒரு ராஜாவின் ட்ரெஸ் கொடுக்குது. ராஜாவின் முக கம்பீரத்தை நமக்குள்ள செய்தார் தேவன். நம்முடைய ரத்தத்தினால நமக்கு கொடுக்கிறது. விசுவாசிக்கிறேன். சத்தம் அவராமேன் சொல்லாமா? அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் நம்ம படிக்கலாம், வாசித்து பார்க்கலாமா? ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே, அந்தபடியும் இயேசுவின் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என்ன செய்யறாரு? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சுத்தப்படுத்தினாரு, ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அங்கேயும் போட்டோம், தலையில எல்லாம் ஸ்ரீராமெல்லாம் வச்சுட்டோம், நல்ல செருப்பு இருக்கணும். ராஜா மாதிரி, ராஜா செருப்பு பார்த்துருக்கீங்களா? நவாப் செருப்புல எப்படி இருக்கும்? அப்படி பயங்கரமா இருக்கும். எல்லாம் போட்டுட்டு, ஆனா என்ன? உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கு, சுத்தம் இருக்கு, விரும்புகிறீரே. பரிசுத்தர் நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிற தேவனே என்ன செய்யறோம்? பரிசுத்தப்படுத்துகிற தேவன். சான்டிபிகேஷன். நம்மள என்ன செய்யறானா? பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை கொண்டு வர நினைச்சதார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சிந்தின ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம பரிசுத்தர்கள் என்கிற பெயரை பெற்றுட்டோம். நல்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி சீடும் சொந்த ஜோதியே ஆரோபியே சுத்த ஜோதி
கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று செய்றேன், நான் கெஞ்சுகிறேன். அது யார் கொடுக்கிறா? இளையகுமாரன் கேட்டானா? இளையகுமாரன் கேட்டானா? கவனிக்கிறீங்களா? இளையகுமாரன் கேட்டான். அவன் என்னத்தை தேடி வந்தான்? 3 நேரம் ஆகாரம் கிடைச்சா போதும். எங்கேயாவது ஒண்டிக்கிற சாக்கு மாதிரி ஒரு துணி கிடைச்சா போதும், குளிருக்கு போட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் நான் தேடி வரல, வேற ஒண்ணும் கேட்கல. இதுக்குதான் ஏன் வந்தேன், இதுக்குதான் ஏன் வந்தேன். ஆனா அவர் என்னை அவருடைய குமாரனாய் மகனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த காரியம்லாம் செய்யறாரு. உங்களுக்கு செய்யறாரா? உங்களுக்கு செய்யறாரா? உங்களுக்கு செய்யறாருல்ல? இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க உங்களுக்கு செய்யறாருல்ல? எங்க இருந்தோ எப்படியோ ஏதோ ஏதோ நடக்குது, ஏதோ செயல்படுது, ஏதோ ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? ஏன் வருது? அவர் உன்னை நேசிக்கிறபடினால், அவர் உன்னை அன்பு கொண்டபடினால நான் எப்படியாவது ஃபீடு பண்ணணும், எப்படியாவது என் மகன் ஆசீர்வாதமா இருக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கிறார்ல. யோசிக்கிறீங்களா? நன்றி செலுத்துறீங்களா? இரவு நேரத்தில் நன்றி செலுத்துவீங்களா? அப்பா ஆகாரம் கொடுத்தீங்களா? நன்றி. அவரு ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்கப்பா, நன்றி அப்பா. ஆனா வந்து மாத்திரலாம் ஜீவிக்கு கிருபை செய்யணும், நன்றி அப்பா. நல்ல தண்ணி கொடுத்தீங்களா? நன்றி அப்பா. சொல்றீங்களா? சொல்லி பழகி பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து என்ன பாக்குறோம்னா, இரத்தத்தினால நம்மை கழுவி என்ன செய்யறாரா? நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்றாரு 21வது அதிகாரத்துல, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக. அவருடைய ரத்தத்தை தினம் நம்ம வேணும் ஆண்டவரே, இதெல்லாம் என்ன கழுவுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க கேட்கும் போது என்ன செய்யும்? அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம். சங்கீதம் 51 தாவீது தான் கேட்பான், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்கப்பா, நிலவரமான ஆவி என்கிட்ட கொடுங்க, இந்த பரிசுத்த ஆவி என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க. இதெல்லாம் கேட்கிறான். ஏன்னா இந்த பாவம் செஞ்சதுனால இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. வாழ்க்கையில பாக்குறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் அப்படி பார்க்கணும், தேவனுடைய சமூகத்துல வரணும், கர்த்தரோட இணைந்து இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும், அவரோடு பேச பழகணும், அவரோடு சம்பாஷிக்க பழகணும். பகலின் குளிர்ச்சியான வேலையில உங்களை தேடி வர்றாரு, உங்க வீட்டுக்கு வர்றாரு, மகனே மகளே என்று சொல்லி உங்களை தேடி வர்றாரு. நல்ல இடம் கொடுக்கணும். அப்பா என்னோட பேசுங்க, என்ன தேடி வந்திருக்கிறீரே, என்னோட பேசுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம இடம் கொடுக்கும் போது நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைய செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கொலோசியர் அடுத்து வாசிக்கலாமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிங்க. கொலோசியர் 1:19-20 சீக்கிரமா எடுக்கவும் வாசி. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வீட்டுல சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்குதா? பாட்டு நல்லா பாடுவோம். சமாதானம் போதும் ஏசு கிறிஸ்து இவர்தான். பாட்டு நல்லா பாடிருக்கீங்க, பாட்டு பாடிருக்கீங்க. சமாதானம் இருக்கா? சமாதானமா இருக்கிறீங்களா? யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம தனிமையில் உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் வந்து சிந்திக்கணும். என் வீட்டுல சமாதானம் இருக்கா? என் குடிசையில சமாதானம் இருக்கா? என் அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்ல ஆண்டவர் சொல்றாரு, அரண்மனைக்குள்ள சுகமும் சந்தோஷமும் இருக்கட்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இருக்கா? இல்ல அப்படின்னா இன்னும் பண்ணி வாசம் உங்க வீட்டுல இருக்கு, பண்ணி ஆகாரமாகி தவுண்டு உங்க வீட்டுல நிறைய இருக்கு. ஏன்னா அதை விட்டு வெளிவரல, மனசு இல்ல, மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த தேவன் தான் நன்மையை கொடுக்க முடியும். என்ன சொல்றாரு? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வசிங்க.
யாக்கோபு 1:17. நன்மையான எந்தையும் நல்லா கவனிங்க. எங்கேயும் கிடைக்காதுங்க, எங்கேயும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து தான் உண்டாக, வேற எங்கேயும் உண்டாக. இங்க என்ன சொல்ற? சமாதான காரண உலகத்திலும் பரலோகத்திலும் உனக்கு சமாதானம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்போ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கும் போது, மறைந்து கொள்ளும் போது தேவன் செய்றாரு, சமாதான குறைச்சல் எல்லாம் மாற்றி சமாதானத்தை நமக்கு என்ன செய்றார்? கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஒரு வாக்குத்தத்தம் கூட கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சொல்லுங்க சீக்கிரம், ஞாபகப்படுத்தி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா உங்க வீட்டுல இருக்கிற, உனக்குள்ள இருக்கிற, உங்க குடும்பத்தில் இருக்கிற சாத்தானை நசுக்கி போடும். அல்லேலூயா. சமாதானம் இருக்கணும். எங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமானால் நம்ம வீட்டுல சமாதானம், போற இடத்துல சமாதானம், எங்க போனாலும் சமாதானம். ஐயா, இந்த ஐயா வந்து ஜெபம் பண்ண மாட்டாரா? இந்த ஐயா வீட்டுல அவர் வீட்டுல அவருக்கு என் காலடி படாதா? அவர் காலடி படாதா? தண்ணி இங்க எல்லாம் மண்டையில மூளை இல்லாத பக்தி உள்ள ஜனங்கள் என்ன செய்வான்னா, மனுஷன் காலங்கள் ஆழத்துல எங்கேயாச்சும் சாப்பிட்டு வந்திருப்பான். அவன் அந்த பித்தாள பெரிய பாலத்துல வச்சு ரோஜா இலையெல்லாம் போட்டு பன்னீர்லாம் ஊற்றி, பன்னீர் தண்ணியில கால் கழுவுனா அவன் காலில் குஷ்டம் பிடிச்சிடும். அதனால இருந்து கழுவாங்க, பன்னீர் ஊற்றி அந்த பன்னீர்ல அவன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிப்பான். மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனுக்கும் இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கா? பாக்குறீங்களா? நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மாட்டு மூத்திரத்தையும் குடிக்க மாட்டோம். அடுத்தவன் காலை கழுவி தண்ணியும் நாங்க குடிப்போம். ஆமைன்னு சொல்லுங்க, கையை தூக்கி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் எங்க உண்டாது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்ல, ரெண்டு பகையா இருந்த வாள் தகர்த்து என்ன செய்றார்? சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். எது கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கடைசியா ஒன்று பார்க்கலாமா? நம்ம வாசிக்கல எபேசியர், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நல்ல காரணம். ஆகையால் சகோதரரே, பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இங்க பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? எல்லாம் எங்க இருக்கு? மூலமா பரலோகத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கு. திருப்பி மெதுவா வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் சகோதரரே, பிரியமான சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது நம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமாகிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தைரியம் ஏன்னா நம்ம எல்லாம் தகுதியற்றவங்க, பாவம் செய்யறதுக்கு ரெடி. ஒரு 7-8 வயசுக்குள்ள சொல்லிச்சான் பாஸ்டர் மாட்டேன், சொந்தக்கார பிள்ளை தான், சின்ன பிள்ளை. இந்த பிள்ளைக்கெல்லாம் 13 வயசு ஆனோம்னா நான் வந்து சீனியர் ஆகிடுவேன். நல்லா எனக்கு உலக காரியங்கள்லாம் அதிகாரம், நான் நல்ல சினிமாவுக்கு போகலாம், நான் எங்க வேணாலும் 13 வயசுக்குள்ள சொல்லுவேன், நான் எங்க வேணாலும் போகலாம், என் இஷ்டப்படி நடக்கலாம். இல்லை ஏன் இஷ்டப்படி நம்ம நடக்க முடியுமா? இஷ்டப்படி நம்ம நடக்க முடியுமா? இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது? இந்த வார்த்தையின் படிதான் நம்ம நடக்க முடியுமே தவிர வேற எதுவும் நமக்கு முடியும். பரலோகத்துக்கு போய் அப்படி சமூகத்தில் நிற்கமா என்ன இருக்குது? இயேசு கொடுத்து இல்லையா? இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை நமக்காக சொல்லி கொடுத்த தேவன் ஒவ்வொரு மாதம் நினைச்சிடும் முதல் வாரத்துல அவருடைய திருவிருந்து
உடைய ராபோஜனம், உடைய ஐக்கிய பந்தி, நிறைய பேர் வச்சிருக்கோம். அதுல என்ன செய்யறோம்? அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியான பெரிய சாக்கியத்தை கத்து நம்ம கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி எல்லாம் ராமன் சொல்லுங்க. சரிங்களா இல்லையா? உணர்வுள்ள இருதயம். இந்த காரியங்கள் சொன்ன காரியங்களாம் நீங்க மனசுல பதிச்சு கொள்வீர்கள் என்றால், ரத்தத்தை நம்முடைய கரத்துல ஏற்றும் போது பரலோகத்துக்கு நான் பாக்கியவான். அல்லேலூயா. பரலோகத்துக்கு நான் பாக்கியவானா இருக்கிறேன். ஏன்னா அவருடைய ரத்தம் என் சரீரத்துக்குள்ள ஏறுது. அவருடைய மாமிசத்தை நான் புசிக்கிறேன். இது ரெண்டும் என் சரீரத்தில் இருப்பதனால என்னோடு 2 கரம் கலந்து விட்டபடினால் அந்த ரத்தத்தின் நம்பிக்கை, அந்த ரத்தத்தின் வல்லமை என்னை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்துவதற்கு அது போதுமாயிருக்கு. இளையகுமாரனை பாருங்க, முத்திரை கொடுக்கிறார். மோதிரத்தை கொண்டு போடப்பா. அவன் என் மகங்கிறத மோதிரத்தை கொண்டு கொளுத்த கண்டு, சப்பட்டையா இருக்கலாம் கொண்டாடுறது, மெலிஞ்சி போனதெல்லாம் கொண்டாடுறது, நல்ல புஷ்டியா இருக்கிற கொளுத்த கண்டை பிடிச்சிட்டு வா. நாம் புசிப்போம், நாம் சந்தோஷமா இருப்போம், நாம் மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? செய்தி உங்களுக்கு பிரயோஜனமான செய்தியா இருக்குதா? இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் வீட்டுல போய் தியானிங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது பக்கம் வீட்டுல இருக்க முடியலன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் போய் உட்காருங்க. முடியலையா ஆலயத்துக்கு வந்து உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் தியானிங்க. நான் சொல்லிச்சு, ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை வீட்டுக்கு வந்தது, உங்க ரத்தம் எனக்கு அதிகாரத்தை கொடுக்குது, உங்க ரத்தம் புது ட்ரெஸ்ஸை கொடுக்குது, என்னை ஆசாரியனாக ராஜாவாக மாற்றி பார்க்குது. உடைய சமூகத்துல கொண்டு போய் ராஜ்யத்துல என்னை நிறுத்துவதற்கும் இந்த ரத்தம் எனக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற வெளியேறப்பட்ட ரத்தம். ரத்தம் இல்லாதபடி நம்மால ஜீவிக்க முடியாது. அவருடைய ரத்தத்தையே, அவருடைய ஜீவனையே, அவருடைய சுவாசத்தையே நமக்குள் ஊதி கொடுத்திருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ள இருக்குது. அவருடைய சரீரத்தின் அங்கமாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சபை கூடுதல் அவருடைய சரீரம். இந்த சரீரத்தை நாங்க ஒரு அங்கமாய் இருக்கிறோம். We are a part of the body of the church. இல்லையா? கிறிஸ்துவின் சரீரத்துல நான் அங்கமாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். ரத்தத்துக்கு உடன் பங்காளியாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். யாருக்கு கிடைக்கும்? போறாங்க கும்பமேளான்னு போய் என்னெல்லாமோ பண்றாங்க. இந்த மதுரையில போனா கள்ளழகர்னு ஒருத்தன் தூக்கி போட்டுட்டு, ஞானம் இல்லாத மக்கள் யார் சொல்லிக் கொடுக்கிறது? அரசாங்கம் ஆட்சி செய்யணும். இதுக்காக ஏதாவது ஒரு வழியில மக்களை மசாலா அரைக்கிற மூளை வேலை செய்யக்கூடாது. அவன் மூளை சிந்திச்சான்னு செய்வான், விட்டுட்டு நியாயமான காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு போயிருப்பான். அவன் மூளை வேலை செய்யக்கூடாது. கஞ்சா கூட உனக்கு, போதை மாத்திரம். அவன் போதையிலேயே இருந்தா இந்த கள்ளழகரை பார்த்த உடனே, இந்த கல்லனை பார்த்து அவன் அழகர் மாதிரி இருக்கு, ஒரு அழகா அவனுக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அல்ல விக்கிரகத்தை பார்த்த நமக்கு பார்த்தாலே என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஏன்? அறியாமை செய்யற மக்கள். இவங்களுக்காக நம்ம பாரப்படணும். நம்ம ஜெபிக்கணும். அப்படி எழுதி நிற்போமா? ஹல்லேலூயா.